இங்க ஒரு பொண்ணு பிச்சைக்காரன் இருக்கிற எல்லா காயினையும் தண்ணிக்குள்ள போட்டுறா. நான் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்த காசுனா எதுக்கு நீ தண்ணிக்குள்ள போட்டேன்னு அந்த வயசானவர் கேக்குறாரு. அந்த தண்ணிக்குள்ள போட்ட காயினா நீங்க எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு $100 தரேன்னு அந்த டாலரை காட்டுறா. இவரும் அதை நம்பிட்டு அந்த தண்ணிக்குள்ள இறங்கி காயினா தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் காயினை தேடிட்டு இருக்கிறப்ப இவ ஒரு போன்ல வீடியோ எடுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவ அவருக்கு கொடுக்கறேன்னு சொன்ன அந்த $100 கிழிச்சிடுறா. அவரை வெறுப்பேத்திட்டு அங்க இருந்து கிளம்புறா. இதெல்லாம் பார்த்த அவரு உனக்கு காசோட மதிப்பு தெரியல, நீ என்ன ஆக போறன்னு சாபம் விட்டுறாரு. இவளும் அப்படியே வீட்டுக்கு வரா. இவங்க அப்பா இவளுக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு கார் ஒன்னு புதுசா வாங்கி வச்சிருப்பாரு. அந்த காரை பார்த்த சந்தோஷத்துல அவங்க அப்பாவை போய் ஹக் பண்றா. ஆனா அவங்க அப்பாக்கு இவ யாருன்னே தெரியல. அப்பா என்னை வச்சு எதுவும் பிராங்க் எதுவும் பண்ணாதீங்கப்பான்னு வேற சொல்றா. ஆனா அவங்க அப்பாக்கு இவ யாருன்னே தெரியல. இவ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இவளோட முகத்தை அந்த கார் கண்ணாடியில பாக்குறா. இவளோட முகமே பிச்சைக்காரத்தனமா இருக்கு. இவங்க அப்பாவும் இவ யாருன்னே தெரியாம வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டுறாரு. சோகமா ரொம்ப வருத்தமா அந்த பிச்சைக்காரர்கிட்ட இவளும் போறா. நான் பண்ணதுனா தப்பு, நான் ஏன் இப்படி மாறிட்டேன்னு அந்த பிச்சைக்காரர்கிட்ட கேக்குறா. அப்ப அவரு